என்ன சொல்ற? அது ஏற்கனவே கொடுத்தது 250 தான் வாடகை. சரி, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுவ? கரண்ட் பில்ல எல்லாம் சேர்த்துதான்பா 250 கொடுத்தாங்க. கரண்ட் பில்லு, குழா பில்லு எல்லாத்தையும் சேர்த்து 250 தானா? எரிவடி பொம்பளை அப்படித்தான்பா. காந்தி தாத்தா சாவறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான் இருந்துச்சு. சும்மா காலி வீட்டு குட்டிங்க அடிச்சுங்க, சோறு ஆக்குனாங்க. அது மாதிரி தான் நானும் காலி வீட்டுக்கு தான் கொடுக்குறது. காலி விட்டு கொடுத்து என்ன பண்ண போற? பின்ன துணி ஒழுங்கா போடு, துணி ஒழுங்கா போடு மேல. நான் என்ன சோறு ஆக போறேன்? யானை பண்ண மாதிரிக்கிட்டு சோறு ஆகும். அப்ப சும்மா போய் வெறுமனே வீட்டுல உட்காந்துக்கிறதுக்கு எதுக்கு வாடகை கொடுக்குற? பின்ன என்ன பண்ண சொல்றேன்? வெறுமனே போய் உட்காந்துக்கிறதுக்கு எப்படி வாடகை கொடுக்க முடியும்? துணிமணிக்காக வைக்க கொள்ள இடம் வேணும். காசு பணம் சேர்ந்தா எடுத்து மறைச்சு வைக்க கொள்ள அது மாதிரி வேணும். காசு பணம் சேர்ந்தா அது எப்படி தானா வந்துடும் சேரும். யாருன்னா கொடுத்தாதான் காசு. நீ வீட்டுக்கு போயிட்டு யாரு கொடுப்பாங்க? அங்க வந்து தேடி இங்க